எங்கே நாயுடு பக்கத்தில் இருந்தாப்புல ஆளை காணுமே. ஐயா நாயுடு இங்கே வாங்கயா, வாயா வாயா உட்காரியா, நீ என்னை விட்டு போயிட்டுறா, நான் தோற்று போயிடுவேயா, உட்காரியா பக்கத்தில் உட்காரியா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சார் அண்ணன் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் எதற்காக சந்திரபாபு நாயுடு அவர்கள் உதவி தேவைப்படுதுன்னா, அவர் ஆட்சி அமைக்கணும்னா கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களோட தயவு இல்லாமல் பாஜகவால் ஆட்சி அமைக்கவே முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா அப்படின்னா அவங்க வந்து தனி பெரும்பான்மை கிடையாது. அதனால் அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருந்த நிலையில் சந்திரபாபு நாயுடு செஞ்ச உதவினால் மட்டும்தான் இந்த அளவுக்கு அவங்க வந்து திருப்பி ஆட்சி அமைக்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடி அவர்களை பார்க்க டெல்லி முன்னாடி அவர் வந்து பொறுப்பு இல்லாதப்போ போயிருக்காரு. அப்போ வந்து அவரை பார்க்கக்கூடிய மோடி அவர்கள் அனுமதி கொடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கையை பிடிச்சி உட்காருங்க, பக்கத்தில் உட்காருங்க. இப்போ எங்கே போனாலும் பாருங்களேன், மோடி பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு தான் உட்காந்துருப்பார். பார்க்கவே அனுமதி கொடுக்காத ஒருத்தருக்கு அரசியல் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு மரியாதை இருக்குது நீங்களே பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா மக்கள் தர்மடி கொடுத்துருக்காங்க. நீங்களாம் எதிர்க்கட்சி தலைவராக கூட இருக்க லாக்கி இல்லடான்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆக விடலை ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை. அவர் என்ன பண்ணார், ஆந்திரா மக்கள் எதற்காக கோவம் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போன எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிச்சிருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு எதிர்க்கட்சி தலைவராக்கும் போது என்ன சொல்கிறான்னா, வயசு தான் ஆயிடுச்சு, புத்தி கூடவா இல்லை உனக்குன்னு சொல்லி அவமானப்படுத்தி சந்திரபாபு நாயுடு சட்டப்பேரவையில் வந்து அனுப்புனார். அதற்கு தண்டனை கொடுக்கும் விதமாக தான்